உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27 முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் இதயத்தினிட பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் 3 ஜாக்பாட். என்ன ஜாக்பாட் தர போறீங்க சார்? நாங்கள் பார்க்காத ஜாக்பாட்டா? நாங்கள்லாம் பல ஜாக்பாட்டுகளை பார்த்து எங்கள் கை விட்டு போயிடுச்சு சார். என்ன இன்னைக்கு நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கோம். அதனால் சரி சொல்லுங்கள், என்ன ஜாக்பாட்னு சொல்லுங்கள். நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 9ஆம் இடத்துல குரு வச்சுட்டு நீங்கள்லாம் உரி பண்ணோம்னா இந்த உலகத்தில் 12 ராசிக்காரங்கள 11 ராசிக்காரங்க எங்கே போகிறது? நீங்கள் தாங்க இருக்கிறதுலே லீடிங்கில் இருக்கீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் வச்சுருக்கீங்க, 9ஆம் இடத்துல குரு. அப்படியே வந்துருச்சு. நீங்கள் சொன்னாலும் சொல்லிங்க ராம்ஜி சார். எல்லோரும் கமெண்டில் போடுறாங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணமலை கொட்ட போகுது. அது கரெக்ட். உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்காக ஜாதகம் பார்க்குற ஒரே ஆள் நான் தான். விருச்சிக ராசியோட ஸ்பெஷலிஸ்ட் நான். ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட், பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. நீங்கள் இது உலகத்தில் எங்கே இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா நான் உங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். என்னாகும்? 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக புத்திர பிராப்தி கிடைக்கிறது. புத்திர பிராப்தி நண்பர்களே, குழந்தை விஷயம் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. குழந்தை விஷயம் ஓகே. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சொத்து வாங்கணும்னு ஆசை சார். எங்கள் அப்பா பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா? 200% கிடைச்சிடும். எங்கள் சித்தப்பா தான் அது மேலே பிராது போட்டிருக்காரு, அதெல்லாம் சரியாயிடும். நண்பர்களே, உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும்பொழுது, தீர்ப்பு உங்கள் பக்கம் இருக்கும்போது எழுதி வச்சுக்கோங்க, 200% உங்களுக்கு விஷயங்கள் நடந்துடும். 5ஆம் இடத்துல சனி பகவான். அதே மாதிரி அந்த சனி யாருன்னா 3 நாளுக்குடையவர். 3 நாளுக்குடைய சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்கரம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, இதுதான் லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? சரி, அது அப்புறம் பார்ப்போம். எடுத்தோடனே உங்களை ஹர்ட்டிங் பண்ண வேண்டாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று 5, 6, 7 பார்க்குறார். ஜாக்பாட் நம்பர் 1 என்ன? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் சார் நாங்களாம் லவ் பண்ணக்கூடாதா? பண்ணுவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் முரட்டத்தனமாக பண்ணியே பழகினவங்க, அதான் பிரச்சனை. என்ன வேணும்? நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. உடுப்பா தூக்கிக்கிட்டு போயிடாதப்பா அப்படிங்கிற மாதிரி 5, 6, 7 பார்க்குறார். யார்? சனி பகவான். ஃபாரின் போவீங்க. பாருங்க சார், ஒரு முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ணேன்? நேராக கிளம்பிட்டேன். பொட்டி தூக்கிட்டு சிங்கப்பூர் போயிட்டேன். இனிமேல் நான் மீட் பண்ணதாக இருந்தால் அங்கே வந்திருக்கேன். என்னப்பா இது படக்கிற முடிவு எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஊர் வேணாம், ஒன்றும் வேண்டாம், இந்த இனிமேல் உங்கள் முகத்துலேயே நான் முழிக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி முயற்சியெல்லாம் 5, 6, 7 பார்க்குறாரு. பல பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க. அந்த பிரச்சனைலாம் சரியாகி மன்னிச்சு விட்டுருவீங்க. சரி, நானும் உன்னை விட்டு டைவர்ஸ் பண்ணிட்டா நீ எங்கே போவேன்? அந்த மாதிரிலாம் நீங்கள் கணவர் கூட பிரியமாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. 5ஆம் இடத்துல இருப்பவர் 5லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஐ பார்க்கிறார். மாமனாருங்கிற இடம். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய லக்கி வியாபாரஸ்தான். 11ங்கிறது உபஜயஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து 2 பார்க்கிறார். 2 என்னது? தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே பணம் கொட்ட போகிறது. பணம் விருச்சிக அப்படியே கொட்டிட்டாலும் சார், நாங்கள் வச்சிருக்கிற கடனுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு தான் சனி வராரு. நம்புங்க. பாருங்க, 10 வருஷம் நம்ம கூட பழகிருப்பான். சனி பகவான் வந்து 10 நாள் ஆகும். அப்படி தூக்கி போட்டு வெளியே போடுவார். வேறு வந்து அந்த துரோகி துரத்து விடு அப்படின்னு க்ளீன் பண்ணிடுவார் உங்கள் ஆஃபீஸையே. இங்கே பாருங்க, அடுத்து பணம் வருவதற்கான வழிகளெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுவார். போய் ஒர்க் பண்ணு, அவனுக்கு என்னன்னு பாரு, பணம் வரப்போது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணிடுவார். சனி தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஜாக்பாட் என்ன? குழந்தை. 2வது ஜாக்பாட் காதல். 3வது ஜாக்பாட் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்த்து பணம். ஆக உங்களுக்கு வேறு என்ன வேணும்? பணம் வந்தாச்சு, லாபம் வந்தாச்சு, சொத்து வந்தாச்சு, அவ்வளோதான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் 100க்கு 100% என்றால் அது குறைவல்ல. ஆக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய அன்னதானங்களில் ஈடுபடணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன்னு சொல்லட்டுமா? இப்போ சனி 1000 தான், தங்கமே தங்கம் இதெல்லாம் கொடுத்தாலும் 4 கூடையவராக இருக்கார். அவர் வக்கரம் பெறக்கூடாது. ஏற்கனவே காஷன் பை காஷன் எவ்ரி வீடியோவில் சொல்கிறேன், எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. 4ல் ராகு இருக்கார், 4 கூடையர் வக்கரமாகிறார். தெரிஞ்சே தப்பு பண்ணுவீங்க. உங்கள் எக்ஸ்கிட்டேருந்து மெசேஜ் வரும், ஹாய் டார்லிங் ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஒன்றும் மரியாதைக்கு ஓடி போயிரு. நானே ஏதோ இப்போ தான் வேலை கிடச்சி பொழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டு போனீங்கன்னா உருப்படலாம். இல்லை 4 கூடையன் வக்கரம் பட்டுனா சரி ஃபன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி எஸ்டிஆர்னு மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான். அடுத்த 10வது நிமிஷம் உங்கள் ஒய்ஃப்ட்ட மாட்டிக்குவீங்க. 20வது நிமிஷம் டைவர்ஸ் ஆயிரும். எழுதி வச்சுக்கோங்க. எல்லாம் டைமிங் தான், ரைட்டா? 4ல் ராகு, 4 கூடையவன் வேறு வக்கரம். சார் எனக்கு தான் என் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு சும்மாவே பேர் வச்சு விடுவாங்க. நான் ஆஃபீஸ் போகிறீங்க போல இருக்கே, அப்புறம் பேச்சுவார்த்தைலாம் எப்படி போகுது? ஐயோ, நான் சும்மா தான் ஏன் பேசினேன். பாருங்கள், பணமரத்துக்கு அடியில் உட்காந்து அந்த கதை தான். தயவுசெய்து
ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட தயவுசெய்து பேசவே வேண்டாம். ஜெய் ஆஞ்சநேயா ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்த 6 மாதம் நான் கடும் பிரம்மச்சரியாக இருக்க போகிறேன், இருந்துருங்க. அப்படியே இருக்கிறது நல்லது. என்ன, நான் வந்து புஷ்பராஜ் கிட்ட பேசுவேன், புஷ்பா கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. அதில் உறுதியாக இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குடும்பம் ரொம்ப முக்கியம், சந்தேகப்படுவாங்க. இதனால் அஃபேர்ஸ் வர்றது இந்த ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க, பேர் போனால் கிடைக்காது. இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு 100க்கு 100 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை இன்ட்டு X2 போட்டுருங்க, X4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் X2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை வந்து என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்கள். ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க, உங்கள் லைஃபே மாறும். அதே மாதிரி
ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி வக்கரன் அள்ளி தருவாரா சார்? கண்டிப்பாக அள்ளி தருவாருங்க. 100% நீங்கள் வச்சுங்க சார். கண்டிப்பாக அள்ளி தருவார் சார். அது வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரம் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், வெளிநாட்டு வாய்ப்பு ஆகட்டும், விசா ஆகட்டும். நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், எனக்கு விசா கிடைக்குமா? கிடைக்கும். இங்கே படிக்கிறவங்க இருக்காங்க, நான் படிக்கிற குழந்தை, நான் வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போயிட்டு படிக்கலாமா? தாராளமாக கிடைக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது சளி சம்பந்தமான பிரச்சனைகள், தாய்க்கு உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு வாசல் மனைவி நல்ல குடும்பம் இது எல்லாம் அமையும். பிரிந்தவர்கள் கூடுவார்கள். ரொம்ப நாளாக கணவன் மனைவி சண்டை போட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பிரிந்தவங்க ஒன்றாவாங்க. அண்ணன் தம்பிகள் உறவுகள் மேம்படும். இதை எல்லாத்தோட பூர்வீக சொத்துக்கள் சேரும். நல்லா இருக்கும். எல்லாமே ஆகா ஓகோன்னு சொல்கிறீங்க, ஆனால் எப்படி சார் இதெல்லாம் நடக்கும்? எப்படி சார் பாசிபிள் இதெல்லாம்? கரெக்டாக கேட்டீங்க. ஏன்னா அந்த உங்கள் ஜாதகத்தில் இந்த சந்தேகம்தான் போட்டு கொள்ளுது. நான் உங்களை பற்றி பேசுகிற அருகதையோ உரிமையோ எனக்கு கிடையாது. ஆனால் சந்திரன் இங்கே நீச்சமாகிறார். இந்த சந்திரன் நீச்சமாகும் போது உங்களுக்கு ஆதி நாளில் இருந்தே இது நடக்குமா, இது போகுமா, இந்த பெண் வந்து எனக்கு கிடைக்குமா, கல்யாணம் பண்ணிக்க வேணாம், குழந்தை கிடைக்குமா, இந்த குழந்தை நல்லா படிக்குமா, இந்த சந்தேகம். எதனா ஒரு இன்டர்வியூக்கு போனால் சார் அந்த இன்டர்வியூ வந்து நல்லா பண்ணுவாங்களா, பஸ் ஸ்டாப்பு ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து மவுண்ட் ரோட் போகணும். இவர் மவுண்ட் ரோட் போகிறதுக்கு ரொம்ப தெளிவான முடிவு கொடுப்பார். சார் நீங்கள் மவுண்ட் ரோட் எப்படி சார் போகிறீங்க? அதான் சார் எனக்கு தெரிலன்பார். அதற்கு காரணம் என்னன்னு விருச்சிக ராசி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன சார் யூடியூப்பில் சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க, நாங்கள் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு உதவி யாருமே இல்லை, தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, அதனாலேயே எனக்கு சந்தேகப்பட்டு பயம் இருக்குது சார். அந்த பயத்தினாலேயே தான் இந்த கேள்வி உங்களை நான் கேட்டேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, வக்கரம் பெற்ற சனீஸ்வரர் அள்ளி தருவார்னு, எனக்கு கிள்ளி கொடுத்தா கூட போதும் சார். இல்லை சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். முதல் முடிவே நல்ல முடிவு. இதுதான் என்னுடைய வெற்றிக்கு தாரக மந்திரம். நீங்கள் முடிவு எடுத்து பாருங்கள். அது வேலையில் இருந்து, திருமணத்தில் இருந்து, குழந்தைங்கள இருந்து, படிப்பில் இருந்து, வீடு வாசல் அமையிறதுல இருந்து எல்லாமே சகலமும் ஐஸ்வர்யமாக உங்களுக்கு அமைஞ்சே தீரும். சார் இப்போ நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் நம்ம விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த குழப்பத்திலே தான் சார் இருப்பாங்க. இப்போ இந்த மனக்குழப்பத்திலேருந்து அவங்கள விடுதலை பண்ணுறதுக்கு என்ன விஷயத்தை பண்ணால் அவங்க விடுதலை அடையலாம் சார்? பௌர்ணமி உபவாசம் நல்ல பிரமாதமான ஒரு உபவாசம். அதுதான் உபவாசம் அப்படின்னா இறைவனுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உபவாசம் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பொழுது இருக்கேன் சார் அப்படின்வாங்க. அந்த ஒரு பொழுது அப்படிங்கிறது ஒரு பொழுது சாப்பிட்றது. எவ்வளோ சார் சாப்பிடுவீங்கன்னா 12 வாழைப்பழம் சாப்பிடுவேன், 6 சாத்துக்குடி சாப்பிடுவேன், 2 டஜன் வேறு பழம் சாப்பிடுவேன்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. உபவாசம்னா இறைவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறோன்னு அர்த்தம். நான் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கிறேன்னு சொல்கிறது இல்லை. உபவாசம்னா இறைவனுக்கு அருகாமையில் இருப்பது. அப்போ இறைவனுக்கு அருகாமையில் இருந்தால் என்ன கிடைக்கும்? இறைவனுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும். அங்கே போய் நீங்கள் என்ன தானம் பண்ணணும்? நீர் தானம், நீர் மோர் தானம், பானக தானம். நான் எல்லாமே நீர்லேயே சொல்லியிருக்கேன். ஏன்னா சந்திரனுக்கு அதிபதி இந்த சமாச்சாரங்கள். பௌர்ணமி சந்திரனுடைய முழு நிலவு. இந்த நாளில் இதை பண்ணும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக சொன்னேன்னா, இதையும் கேட்டுட்டு நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்பீங்கன்றதுக்காகத்தான் இந்த விளக்கம் சொன்னேன். ஆமாம் சார், இந்த நீர் மோர் பானகம் எல்லாம் நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம், போங்க சார் அப்படின்னு உங்களுக்கு அந்த சந்தேகத்தில் சொல்லக்கூடாது. பௌர்ணமி நிலவிலையும் என்னுடைய அபிராமி பட்டர் சொன்னார். அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஆகவே நம்பிக்கையோடு நான் சொன்னதை செய்யுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேறு, வக்கரம் வேறு. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல.
ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வந்து வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் வந்து மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. ரெண்டாவது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இனக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது, குழந்தைங்களை கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்றைக்கி காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ
இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் டூ வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாதிசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் வந்து நான் அப்படி போய் நீர் அருவியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ, பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ, இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நம்மளுடைய சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சனி வந்து இப்போ எங்கே இருக்கார், தற்சமயம் எங்கே இருக்காருன்னா மீன ராசியில் இருக்கார். அது மீன ராசி அப்படின்றது வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனோஸ்தானம், 5ஆம் இடம்னு சொல்லுவோம், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்ரம் நிலை அடையும் போது அந்த இடத்துக்குரிய குரு, அதாவது 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் யாருன்னா குரு, அவர் எங்கே இருக்கார், அவரோட நிலை என்னன்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. எப்பயுமே எந்த ஒரு ராசிக்கும் எந்த ஒரு கிரகத்துக்கும் அது இந்த கிரகம் நல்ல பலனை செய்யுமா இல்லை கெட்ட பலனை செய்யுமா அப்படின்றத முடிவு பண்ணுறது யாருன்னா அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதி, அந்த அந்த கிரகம் நிற்கக்கூடிய ராசிக்கு அதிபதி, இவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தா நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் சனி 5ஆம் இடத்துல மனோஸ்தானத்தில் வக்ர நிலைக்கு வந்தாலும் கூட அந்த சனிக்கு வீடு கொடுத்த வியாழன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்ச பலத்தில் இருக்கார். ஸோ நிச்சயமாக சனியுடைய இந்த வக்ர காலமும் உங்களுக்கு சிறப்பான யோக பலன்களை நார்மலாக போயிட்டு இருக்கிறத விட இன்னும் பெட்டராகவே உங்களுக்கான வளர்ச்சியையும் யோகங்களையும் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். காரணம் என்னென்னா எந்த ஒரு கிரகமும் வக்ர நிலைக்கு போனால் தன்னுடைய ஆதிபத்திய பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. இப்போ சனியுடைய ஆதிபத்திய பலன்கள் என்ன அப்படின்னா அன்பு, பணிவு, நேர்மை, நீதி தவறாமை, நெறி பிறழாமை, இதெல்லாம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலன்கள். ஆயுள் காரகன் அவர் தான். ஸோ இப்படி பல சனியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அவருடைய காரகத்துவங்களாக சொல்ல முடியும். ஸோ அது போக வந்து அப்படிப்பட்ட தன்மைகள் கொண்ட அந்த சனி பகவான் உழைப்பை குறிக்கக்கூடியவரும் அவர் தான். இந்த நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து அவர் மனோஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு மனோஸ்தானமான மீனராசியிலிருந்து வக்ரநிலை அடைகிறாரு. 138 நாட்கள் வந்து அவர் வந்து வக்ரநிலையில் தான் இருக்க போகிறாரு. இந்த 138 நாட்களும் குருவுடைய பார்வையிலையும் இருக்க போகிறாருன்றதையும் தெரிஞ்சுக்கங்க. 138 நாட்கள் மட்டும் கிடையாது, இன்னும் ஓராண்டுக்கு வந்து குருவுடைய பார்வையில் தான் சனி இருக்க போகிறாரு. சனியை தன்னோட சனிக்கு வீடு கொடுத்து தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய சனிக்கு தன்னோட பார்வையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகர். விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் வந்து அவர் உங்கள் ராசி, சனி பகவானுக்கு மட்டும் இல்லைங்க, வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனிக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கும் அவருடைய பார்வை கிடைக்குது. குரு பார்க்க கோடி நன்மை. அதாவது குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. 9ஆம் இடத்துல இருக்காரு, பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள், நல்ல யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரத்தான் போகுது. அதை விட சிறப்பு என்னென்னா அவருடைய பார்வைப்படக்கூடிய ஸ்தானங்கள், குருவுடைய பார்வை பட்டுட்டா நமக்கு கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லையா, கோடி யோகம்னு எடுத்துக்கோங்க இடத்துல. அதனால குருவுடைய அருளால் உங்களுடைய ராசிக்கும் நற்பெயர், குரு பார்வை இருக்கிறதுனால நற்பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே உயரப்போகுது. கூடுதலாக 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரநிலைக்கு வரும் பட்சத்தில் அவர் கொடுக்கக்கூடிய சனி கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலனை இன்னும் மேம்படுத்தி குருவோட அருளால் கிடைக்க போகுதுன்றதான் உண்மை. பொதுவாக சனி குரு இணைவு அப்படின்னா வந்து பொருளாதார முன்னேற்றம் நம்ம சொல்லுவோம்.
அதாவது திரிகோண இணைவு. சனி இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல குருவும், குரு இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல சனியும் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு முக்கோணத்தோட 2 புள்ளியில இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத ஒருத்தர் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணி நல்ல பலன உங்களுக்கு குடுப்பாங்கன்றது பொருள். ஸோ அந்த வகையில சனியும் குருவுமா சேர்ந்து உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, நீங்க மனசுல நெனச்சது, நீங்க விருப்பப்பட்டது, ஆசைப்பட்டது அனைத்தையும் நிறைவேத்தி தர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். உங்களோட எதிர்காலத்த பத்தின ஒரு தெளிவான ஒரு பார்வைக்கு நீங்க வரணும். இத இத செய்ய போறோம். இன்னென்ன விஷயத்துல நம்ம வளர்ச்சி அடைய போறோம். இதுதான் என்னோட உச்சபட்ச இலக்கு இதுதான். இத நான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அ நீங்க வந்து செயல்கள ஆரம்பிங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பாதி வெற்றி வந்துரும். எதனால நான் அத சொல்றேன் அப்படின்னா வந்து, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி. 3ஆம் இடம் வந்து என்னன்னா, நம்மளுடைய ஆசை, விருப்பம், தைரியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம் கூட சொல்லுவோம். ஸோ இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதியா தான் சனி வந்து அவர் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடம் மனோஸ்தானம். 3ஆம் இடம் விருப்பம். விருப்பமும் நம்மளுடைய மனோஸ்தானமும் ஒண்ணா இணைவு பெற்ற நிலையில இருக்கக்கூடிய அதுலயும் வக்ர நிலையில அங்க இருக்க அந்த ஸ்தானத்துக்குரிய கிரகம் சனி இருக்கிறதுனால, அவர் குரு பார்வையிலயும் இருக்கிறதுனால, நீங்க என்ன விரும்புறீங்களோ, அத மனசுல நீங்க பதிய வச்சுட்டீங்க அப்படின்னா, நிச்சயமான முறையில அது 100% மிஸ் ஆகாம உங்களுக்கு கண்டிப்பா உங்க கை மேல வந்து கிடைச்சிரும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும், இது என்ன காரியமா இருந்தாலும், உங்களால சாதிக்க முடியும் அப்படின்ற முதல் ஒரு நம்பிக்கைய வச்சுக்கங்க. அந்த பொதுவாவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த பண்பு உண்டு. அ ஆழ்மன தொடர்புன்னு சொல்லுவோம் இல்லையா? இன்ட்யூஷன்ஸ் அந்த அது நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு வந்து தொலைநோக்கா ஒரு விஷயத்த வந்து இது இப்படித்தான் நடக்க போகுது. இந்த மாரி இந்த செயல் நீங்க செய்றீங்க அப்படின்னா, இதோட விளைவு இதுவா தான் இருக்கும் அப்படின்றத முன்கூட்டியே சொல்ல முடியும், யூகிக்க முடியும். அவ்வளோ திறமைகள் அவங்களுக்கு உண்டு. இத வந்து உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நிச்சயமா நீங்க அதுதான் சொல்ல வரேன். நீங்க விருப்பப்படுறது எதுவாயினும் அத நான் அடைய போறேன் அப்படின்றத நீங்க வந்து வந்து உங்க மனதளவுல நம்ப ஆரம்பிங்க. நம்ப ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பான முறையில 100% மிஸ் ஆகாம அத ஒரு துளி கூட பிசங்காம உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. மேலும் வந்து இந்த திருமண விஷயங்கள் இதுலயுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அந்த வக்ர நிலைன்றது நல்ல பலன குடுக்குது. ஏன்னா, சனி வந்து உங்க ஆசை விருப்பங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானமா வந்து அவர் மனோஸ்தானத்தோட தொடர்புல வந்துர்றாரு இல்லையா? ஸோ அப்படின்னும்போது வந்து நீங்க மனசுக்கு பிடிச்சவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய நேரம், காலம் அப்படின்றத அங்க பொருந்தி வந்திருக்குன்றத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த 138 நாட்கள்ல வந்து சனி வக்ரம் நிலை இது மட்டும் சிறப்பு கிடையாது. இன்னொரு சிறப்புமே இருந்துட்டு இருக்கு. என்னன்னா, அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்தீங்கன்னா, சுக்கிரனும் வக்ர நிலைக்கு வரப்போறாரு. கிட்டத்தட்ட 38 நாட்கள். சுக்கிரன் உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து அவர் வந்து 12ஆம் இடத்துல உச்ச பலம் அடைய போறாரு. துலா ராசியில தன்னோட ஆட்சி பலத்துல முழு பலம் அடைய போறாரு. ஸோ, அப்ப சுக்கிரனும் இங்க வக்ர நிலையில வரப்போறாரு. சனி ஏற்கனவே 5ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறாரு. இதெல்லாம் சுப விரயங்கள். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள அடையிறது. வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள். என்னென்ன ஆசைப்பட்டீங்க எல்லாத்தையுமே அடையக்கூடிய யோகங்கள குடுக்கும். கடன் சார்ந்த சிக்கல்கள் இருந்தா அதிலிருந்து விடுபட்டு நிம்மதியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான ஒரு யோக அமைப்பும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன்ன்றது ஒரு பெரிய கூட பிறந்த ஒரு உடன்பிறப்பு மாரி தான்னு வச்சுக்கோங்களேன். அதனால கடன்ன்றது இருக்கலாம். அதனால வந்து பெரிய தொந்தரவுகள் இருக்காது. அத அடைக்கிறதுக்கான வருமான வாய்ப்புகளும் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ, அதனால தைரியமா, சந்தோஷமா இருங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த சனியுடைய அந்த வக்ர பயிற்சி காலம் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். நல்ல பலன்களே கிடைக்கும். அ ச சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ, அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர நிலை அப்படின்றத பத்தின உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது. வக்ரம்னா தப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ, அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும், மக்கள்ட்ட கடத்த வேண்டிய நெனச்ச விஷயமும் அதுதான். ஸோ, இங்க வந்து கோச்சார நிலையில அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தற்சமயம் உலகளாவிய கோச்சார நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் மண்டலத்தில இருந்து அவர் வந்து வக்ர நிலை அடைகிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ, இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள் செய்யப்படும் ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே ரிவர்ஸ்ல வர்றாரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ, அ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது உலகளாவிய லெவல்ல மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலன குடுக்க போது. குறிப்பா பொருளாதாரம், பணப்புழக்கம். பணப்புழக்கம் நல்லா இருந்தா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நமக்கு சங்கடங்கள் வரப்போறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும்.
பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்த குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்த கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்கள குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு, புரிஞ்சு, திரிகோணம் தொடர்புல இருந்து இந்த வக்ர காலத்திலேயும் சனி நல்ல பலனை மட்டுமே தான் குடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளபடியே ஒரு ஜோதிடரா எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற கிரகங்கள பத்தியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கிறதுனால, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமா உண்டு. உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நிம்மதியும், சந்தோஷமும், மனசுல ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல வந்து நம்ம சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆகப் போறாரு. நம்ம ஏற்கனவே காணொளியில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாரியான பலன்கள குடுக்க போறாரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு, இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்ல பலனையும், எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாரா இருக்கிறாங்க. இதே மாரி உங்களுடைய சுய ஜாதகத்திலயும், உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள வந்து வெற்றிகரமான பாதையில கொண்டு போறதுக்கு சாதகமா இருக்கா? இப்ப என்ன நிலையில போயிட்டு இருக்கு? எதிர்காலம் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கலாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவைய ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்கள பத்தி நீங்க தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறைகள்ல இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவதும் இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 96 நாட்கள் குருவோடைய பார்வை மூலமாக, குருவோட பார்வை உங்களுடைய ராசிக்கும் ஆல்ரெடி 5ஆம் பார்வை டைரெக்டாக விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு வக்ரம் பெற்று. அந்த இடத்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, இந்த 96 நாட்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் ஏற்பட போகுது. மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, எந்த கிரக பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு மட்டும் நிறைய பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் இயல்பாகவே எல்லாத்தையும் உண்மையாக, நேர்மையாக, கடமை தவறாமல் கரெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி லாக் பண்ணுவாங்க. அப்போ இந்த வக்கர சனி பயிற்சி 96 நாளில் உங்களுக்கு அந்த டார்கெட் பண்ணி லாக் பண்ண அத்தனை விஷயமும் ரிலீஸ் ஆக போகுது. மனசு தெளிவாக இருக்க போகுது.
நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய தடைகள் இருந்திருக்கலாம். சில விருச்சிகராசி என்பவர்களுக்கெல்லாம் வரன் பார்த்துருப்பீங்க, ஒரு நிச்சயம் பண்ண கூட போயிருப்பீங்க. ஆனால் எந்த காரணத்துக்காண்டி வேண்டான்னு சொன்னாங்க தெரியாது. ஸோ அப்போ திருமண தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது, என்ன பண்ணே தெரியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கவலைகள், உங்களுடைய வருத்தங்களை சரி செய்யுது. உங்களுக்கான திருமண யோகத்தை இந்த வக்கர சனி பகவான் உறுதி என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சார் கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக இவ்வளவு நாள் புரியாத உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் இனிமேல் கண்டிப்பாக புரியுவாங்க. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் எவ்வளவோ மன்றாடி பார்த்துட்டீங்க, எவ்வளோ இறங்கி பார்த்துட்டீங்க, எவ்வளோ அன்பை கொடுத்து பார்த்துட்டீங்க. ஸோ ஆனால் என்னென்னா, வெளி உலகத்துக்கு நீ நானும் கணவன் மனைவி, ஆனால் வாழ்க்கையில் அது 0 அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 60% லைஃப் ஸ்டைலில் நடந்திருக்கும். ஸோ அப்போ ஒரு அழுத்தம் ஏற்படுதில்ல, ஒரு போராட்டம் ஏற்படுதில்ல, அது எப்போ மாறும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் நல்ல மாற்றம் ஏற்படும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ரியாலிட்டியாக உங்களுக்கு ஒரு அன்பான வாழ்க்கை, நிலையான ஒரு துணை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கரம் பெற்றமர்ந்து லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் கொடுக்க போகிறார். ஓகேவா? ஸோ பிரியக்கூடிய நிலைமையில் இருந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சேரக்கூடிய வாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு பிரிஞ்சிட்டோம், வேறு வழி இல்லாமல் பிரிஞ்சிட்டோம், ஸோ இப்போ 2வது மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறுதியாக 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகளை கிரகம் கொடுக்குது. ஸோ தனிமைங்கிறது கொடுமைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமே அந்த கொடுமையை அனுபவிக்காமல் நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 96 நாள் உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங், பொருளாதாரம், கடன் பிரச்சனை, ஒரு மரியாதை, அந்தஸ்து, இதெல்லாம் ஒரு லாக்காக இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சில விஷயங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் மட்டும் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கிரம் அடைஞ்சு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய விருச்சிக ராசியில் பிறந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் பொறுமை, நிதானம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு வாழ்ந்துடும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் போய் புரிய வைக்கன்னு சொல்லி முயற்சி பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், கிரக ரீதியாக மாட்டிக்கிடுவீங்க. அதுவும் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இந்த 41 நாட்களில் குருவுடைய பார்வை இல்லாதனால உங்களுடைய குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் குழந்தை யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதுக்கான விஷயங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய வருமானம் எவ்வளோ வருது, உங்களுக்கு லாபம் எவ்வளோ வருதுங்கிறத தனிப்பட்ட முறையில் வேறு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ உங்க கூட அன்பாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க, நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களை பற்றி நீங்களே கேர் பண்ணுறதுக்கு யாரையா தேட வேண்டிய சூழ்நிலை கிரகம் கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்களேன், விருச்சிக ராசிக்காக சூப்பராக இருப்பீங்க. சனி வக்கர பயிற்சிக்காகல மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு யோகமான நிலைமையை உங்களுக்கு கிரகம் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே
சிறு குழந்தைகள் இருக்கின்ற ஆசிரமங்களுக்கு போய் அந்த குழந்தைக்கு தேவையான உதவிகள் செய்வது மூலமாக உங்கள் லைஃப் சூப்பராகும், அற்புதமாக இருக்கும். ஆனால் என்னென்னா இதை மனசார பண்ணணும். அதாவது ஒன்று நீங்கள் ஆசிரமத்தில் போய் பண்ணலாம், அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், படிப்புக்காக மருத்துவ செலவுக்காக என்ன பண்ணலாம், நீங்கள் உதவி செய்யலாம். ஸோ உதவி செய்வது மூலமாக உங்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது பார்த்திங்கன்னா நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சுதான்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபதிகள், 12ஆம் இடத்து தசாபதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.